மக்கள் இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா விஜய் சார் ரசிகருக்கும் டிவிக்கே தொண்டர்களுக்கும் தான். விஜய் சார் வந்து பரப்புரைக்கு வரக்கூடிய இடத்துல அவர் பேச ஆரம்பிக்கும் போது எதுக்கு கத்துறோம் ஏன் கத்துறோம்னு தெரியாமல் நிறைய கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிற விஷயத்த காது கொடுத்து ஃபஸ்ட்டு கேளுங்க. இது கத்துறதுக்கு வந்து இது வந்து சினிமா கிடையாது, தேட்டர் கிடையாது, ஒரு ஆடியோ லான்ச்சு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க அரசியல். அவர் என்ன பேச வராரு அப்படிங்கிறத காது கொடுத்து தெளிவாக கேளுங்க. அண்ணனும் வாரம் வந்து பேசிட்டு தான் போகிறாரு. ஸோ அவர் என்ன பேசிட்டு போகிறாரு அப்படிங்கிறத வந்து பேசினதுக்கப்புறம் அண்ணனை பார்த்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து நியூஸில் பார்த்தா நீ தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ தளபதி விஜய் என்னான்னு கிடையாது, யார் பேசுகிறாலும் ஃபஸ்ட்டு பேசுகிறது என்னது அப்படிங்கிறத காது கொடுத்து கேளுங்க. முக்கியமாக அந்த மரத்து மேலே ஏறுறது, சோர் மேலே ஏறுறது, விஜய் சார் வாகனத்தை பின்தொடர்ந்து போகிறது, இதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், இது வந்து நான் திரும்பவும் சொல்கிறது தேட்டர் கிடையாது, ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் கிடையாது. புரியும் உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி தப்புகளை பண்ணாதீங்க. அவர் என்ன பேச வராரு அப்படிங்கிறது தெளிவாக கேளுங்க. அதுக்கப்புறம் ஊன்னு கத்துறது வந்து ரெண்டாவது விஷயம். அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே கத்துறது, துள்ளுறது, மற்ற கட்சியை வந்து தப்பாக பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க நண்பா ப்ளீஸ். எது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க.